சேலம் மாமாங்கம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற அரசு சொகுசு பேருந்தால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசாமி வழங்கியிருக்கலாம். ராமசாமி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. மேடம், அதாவது சேலத்தில் இருந்து கோட்டத்தில் இருந்து மயிலாடுதுறை சென்று விட்டு பெங்களூர் போய்விட்டு திரும்பும் சேலம் திரும்பும் வழியில் தேசிய நெடுஞ்சாலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையான மாமாங்கம் பகுதியில் அரசு சொகுசு பேருந்து, அதாவது எஸ்சிடிசி பேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் 1-to-1 பேருந்து பயணிகளுடன் வந்தது. அப்பொழுது திடீரென்று கிளர்ச்சி கட்டாகி பேருந்து நடுவழியிலேயே நடு ரோட்டில் நின்றது. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பேருந்தை அப்புறப்படுத்த போக்குவரத்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்தனர். போக்குவரத்து போலீசார் வந்தவுடன் வெறும் 5 பயணிகள் வைத்து போக்குவரத்து போலீசாரும் சேர்ந்து 200 மீட்டர் அளவிற்கு தள்ளினார்கள். சிரமப்பட்டு தள்ளி ஓரம் வீட்டினார்கள். இதனால் இப்பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பெரும் அவதிக்கு உள்ளானார்கள். மேலும் பேருந்தை ஒதுக்குப்புறமாக நிறுத்திவிட்டு மாற்றுப்பாதையில் போக்குவரத்து போலீசார் அனுப்பி வைத்தனர். இதனால் பெரும் பயணிகள் அவதிக்கு பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.